ஸோ சைக்பைல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு பர்ட்டிகுலர் கான்செப்ட்டுக்கான அப்ரோச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போறோம். இப்போ என்கிட்ட ஒரு பில்லியன் ஆஃப் டேட்டா இருக்கு. அந்த பில்லியன் ஆஃப் டேட்டாவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, ஒரு ஃபங்ஷனை அப்ளை பண்ண போறேன். ஒரு ஃபங்ஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு அப்ளை பண்ண போறேன். என்ன ஃபங்ஷனா இருக்குன்னா, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை பண்ணிட்டு அந்த லீனியர் ஈக்குவேஷன்ல இருக்கிற மினிமம் வேல்யூ எடுக்க போறேன். இல்ல மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போறேன். அப்போ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான லாஜிக் தானே. அதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னாக்கா, சைக்பை யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ்ன்ற ஒரு இன்புட் வரப்போது, இங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 இன்ட்டு சைன் எக்ஸ். இதான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க டேட்டாவை எப்படி கன்வெர்ட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்களே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இதை நீங்க ஜென்ரலா இப்போ பண்ண மாட்டீங்க. இதை என்னுடைய எல்லா டேட்டாக்கும் அப்ளை பண்ணுவோம். இப்போ எனக்கு எக்ஸ்ல எவ்வளோ டேட்டா இருக்குன்னா 1 லேக் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை 1 மில்லியன் ஆஃப் பில்லியன் ஆஃப் டேட்டா இருக்குனாக்கா, நீங்க இதை ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, சைக்பைல இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். அதில் மினிமைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ என்ன ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கால் ஆகும்போது இதுல எந்த வேல்யூ மினிமம் வேல்யூ அப்படின்றது கெஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸ்ல பாசிபிள் வேல்யூஸ் நிறைய வரலாம் இல்லையா, அதில் எது மினிமம் வேல்யூ. இதே மேக்ஸிமைஸ்ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், மேக்ஸிமம் வேல்யூஸ் என்னன்றது வரும். இது மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஒரு எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூக்கு ஒரு எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இதுக்கு எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் இப்படி இருக்கும். இதே மாதிரி பாலினாமியல் டேட்டா கண்டுபிடிக்கலாம். இந்த இதுக்கு பாலினாமியல் ஃபிட்டிங்ஸ் பண்ணலாம், லீனியர் ஃபிட்டிங்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இது இப்போ உங்களுக்கு டக்குன்னு இதை எங்கே யூஸ் பண்ணணும்னு புரியாது. நான் உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கில் கான்செப்ட் எடுக்கும்போது இது புரியும். ஓகேவா? இது அப்ளிகேஷன் இப்போ சொன்னோன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாலினாமியல், லீனியர், எக்ஸ்போனன்ஷியல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸோ நெக்ஸ்ட் இதில் முக்கியமானது பார்த்ததுன்னா என்னக்கா, ஒரு இன்டர்போலேட்டிங். இப்போ எங்கிட்ட இது மாதிரி ஒரு இந்த ரவுண்டில் இருக்குல்ல ஸ்கேட்டரில், அதுதான் எங்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டேட்டா. இந்த ஒரிஜினல் டேட்டா வச்சுக்கிட்டு இன் பிட்வீனில் ஒரு லீனியராக ஒரு டேட்டாவை இன்டர்போலேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 10 டேட்டா இருக்குது. 0லேருந்து 10 வரைக்கும் 10 டேட்டா இருக்குது. இதை பேஸ் பண்ணி இந்த டேட்டாவை 50 கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கணும், இந்த 10க்குள்ளார தான் இருக்கும். 0 to 10க்குள்ளார தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த ஃபிட்டிங் இது மாதிரி இங்கே இதுக்குள்ளாரே ஃபிட் ஆகும். இதெல்லாம் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது 50 டேட்டா பாயிண்ட்ஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது 10 டேட்டா பாயிண்ட்ஸ். இந்த 10 டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 50 டேட்டா பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த 50 டேட்டா பாயிண்ட்ஸ் எதுக்குள்ளார தான் இருக்கு, இந்த 10 டேட்டா பாயிண்ட்ஸ்க்குள்ளார தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் இன்டர்போலேஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, எங்கிட்ட லிமிடெட் நம்பர் ஆஃப் டேட்டா தான் இருக்கு. அந்த டேட்டா பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளாரே நான் இன்னொரு செட் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் பண்ண போறேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். இதே அந்த கர்வா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இந்த எக்ஸ் டேட்டாவை சைனாக கன்வெர்ட் பண்ணணும். காசாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கர்வ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். டேனாக கன்வெர்ட் பண்ணால் வேவ் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் அதில் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா எப்படி இருக்கு, லீனியராக இருக்கு. இதான் லீனியர் டேட்டா. எப்படி இது லீனியர் டேட்டா நம்ம சொல்கிறோம், இட்ஸ் அ இன்க்ரிமெண்டிங். ஸோ இதுதான் வந்து லீனியர் டேட்டா. இதுக்கு நம்ம இந்த லீனியர் டேட்டாவை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், கியூபிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா கியூபிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இது இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஒரு கியூபிக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதெல்லாம் இன்டர்போலேஷன் கான்செப்ட்ல வரும். அப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா இதில் யூஸ் பண்ணலாம். சைக்பைல லீனியர் அல்ஜிப்ரால நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து x1, இது x2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற x1 x2 அதோட ரிசல்ட் 5. செகண்ட் ரோவில் இருக்கிற x1 x2 அதோட ரிசல்ட் 6. இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணணும். வரும்ல, நம்ம இதை நம்ம எப்படி எழுதுவோம், அது
3x plus 2x2, 3x1 plus 2x2 equal to 5, x1 plus 4x2 equal to 6. அப்போ x1 நம்ம x2 என்ன இருக்கும்? மேக்ஸ்ல இதெல்லாம் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? x1 என்னவா இருக்கும்? 0.8 இருக்கும், x2 வந்து 1.3 இருக்கும். அதை சால்வ் பண்றதுக்கு நீங்க ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சால்விங் லீனியர் சிஸ்டம் அப்படின்ட்டு, சால்வ் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. அது இந்த இதுதான் நம்ம மேனுவலா எழுதுனதுல இது இங்க வரும். ஸோ இந்த ரெண்டு அரேவை இன்புட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஃபார்முலா கம்ப்யூட் பண்ணிட்டு x1 x2 சொல்லும். இதுதான் இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? இது வந்து x1, இது வந்து x2 அப்படின்னு அர்த்தம். லாஸ்டா நம்ம ஒரு சில கான்செப்ட் பார்த்தா இதுல வந்து சிக்னல் ப்ராசஸிங்ல நம்ம ஒரு டேட்டாவை வந்து எப்படி வந்து ஒரு சிக்னலை ப்ராசஸ் பண்றது. அதாவது இதுல மெயினா நம்ம என்ன பண்ண போறோம், எனக்கு வந்து நிறைய சிக்னல் டேட்டா வருது, அதுல நாய்ஸி டேட்டாவும் இருக்கு. நாய்ஸி நான் எப்படி ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்றது. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்னுடைய ஒரிஜினல் டேட்டாவை பில் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, 0 to 1ல இருந்து 200 டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது டைம் சீரீஸ். அதாவது என்னன்னாக்கா ஒரு செகண்ட்ல எனக்கு 200 டேட்டா பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். 0 to 1 என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட் அப்படிதானே? நம்ம 0லேருந்து 1 போகுது, அப்போ ஒரு செகண்ட். 0 to 2னா 2 செகண்ட்ஸ்க்குன்னு அர்த்தம். இது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறேன்? 200 டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு செகண்டை 200 ஈக்குவல் பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஃபார்முலா இங்கே எழுதி ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணுறேன். நானே டேட்டா ஜென்ரேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இது? சைன் ஆஃப் 1.2 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு டி ப்ளஸ் 1.5 இன்ட்டு காஸ் ஆஃப் 9 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு டி. நான் சும்மா போட்டிருக்கேன் அந்த நம்பர்லாம், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், இதுக்கு மீனிங்லாம் எதுவும் கிடையாது. நான் போட்டிருக்கிறேம்மா அந்த 9 2லாம் வந்து நான் போட்ட வேல்யூ, 1.5ல நான் போட்ட வேல்யூ. இது வந்து ஒரு மீனிங் இல்லாத ஒரு ஃபார்முலா. ஒரு ஜென்ரலாக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், சிக்னல் ஒன்று கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன். இந்த வேல்யூவை 0 to 1 நான் மாத்துறேன். அதாவது 0 to 1 இந்த வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்குனாக்கா இந்த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளார எனக்கு ஃபிட் ஆகும். இதான் வந்து அந்த சிக்னல். நம்ம இப்போ அந்த 20 டேட்டா பாயிண்ட்ஸ் பண்ணோம்ல, 0 to 1 இருக்காது, இந்த 20 டேட்டா பாயிண்ட்ஸை அதுக்குள்ளார மாற்றிருக்கேன். இப்போ இதுல நாய்ஸி டேட்டா ரிமூவ் பண்ண போறேன். இதெல்லாம் எனக்கு நாய்ஸி டேட்டா மாதிரி இருக்கா? இதெல்லாம் இந்த டேட்டா ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா என்னுடைய இந்த பட்டர் ஒர்த்னு ஒரு ஃபில்டர் கான்செப்ட் இருக்கு. அந்த ஃபில்டர் கான்செப்ட்ல இந்த ரேஞ்ச் எனக்கு 3 to 0.5 இந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன்னு அப்ளை பண்ணுறேன். ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? இந்த ஒரிஜினல் வேல்யூவில் இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணும். இந்த ரேஞ்ச் 3 to 0.5ன்ற ஒரு ரேஞ்சை அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபில்டர் டேட்டாவை ஒய் கொடுக்கும். இந்த ஒய் டேட்டாவை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஒய் டேட்டா. இந்த டேட்டா தான் ஆக்சுவல் சிக்னல், மீதிலாம் நாய்ஸி சிக்னல் அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பிளாட் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி பண்ணலாம். ஓகேவா? நம்ம இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல சிக்னலை நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் மெஷின் லேர்னிங் இருக்குது. இந்த நாய்ஸி டேட்டாவில் எது ப்ரைமரி வாய்ஸ் வருது அப்படின்ட்டு, ப்ரைமரி சவுண்ட் எதுன்றது அதை ஐடென்டிஃபை பண்ணும். அந்த வேவ் லென்த்தில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். மீதி இருக்கிறதுல நாய்ஸி டேட்டான்னு கிளியர் பண்ணுறோம். இப்போ நம்ம அன்னைக்கு கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். நம்ம இந்த ரூமில் பேசிகிட்டு இருக்கோம், எங்கிட்ட எங்கள் மைக் இருக்குது. அப்போது அந்த மைக் எதை டிடெக்ட் பண்ணணும்னா என்னுடைய வாய்ஸை தான் ப்ரைமரி வாய்ஸாக டிடெக்ட் பண்ணணும், உங்கள் வாய்ஸ்லாம் செகண்டரியாக டிடெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரொம்ப லோ ஃபீவரில் பேசுகிறீங்கன்னா உங்கள் வாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதே என்னுடைய டோன்லேயே நீங்கள் பேசுகிறீங்க, இதே டோனில் இதே ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் வாய்ஸ் இருக்கும். எப்படின்னாக்கா அந்த ஃப்ரீக்வன்சி தான் அந்த இடத்துல வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் நான் வச்சுக்கிறேன், மீதி ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்படிதான் நாய்ஸ் கேன்சலேஷன் இயர் செட்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கு அவங்க இது மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது. ஓகேவா? இது ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், ஸ்பேஷல் அல்காரிதம். ஓகே, இதை பண்ணால் நம்ம ஒரு டிஸ்டன்ஸை இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாம் கால்குலேட் பண்ணலாம்.
இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் லேட்லாங் 2 லேட்லாங் கொடுத்துருக்கேன். பெங்களூருக்கும் மும்பைக்கும் 2 லேட்லாங் கொடுத்துருக்கேன். இந்த லேட்லாங் வச்சு பெங்களூரும் மும்பையும் பை ஏர்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பை ஏர்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எர்த் வந்து கர்வா தான் இருக்கு. அந்த கர்வை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் வீக்ல எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் சைப்பையில் பார்க்கணும். ஓகே, இப்போ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். பண்டாஸ். ஓகேவா?